எதிராளிகளிடமிருந்து நீங்கள் பதில தான் நிறைய வாங்கணும் வேண்டி நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் அந்த கோர்ட்டுக்கு நடந்த ப்ரெஸ் மீட் பார்த்தீங்கன்னா விஜய் அரசியலுக்குள்ளே வந்ததுக்குலாம் நீங்கள் காரணமான ரேஞ்செல்லாம் கேள்வியெல்லாம் இருக்குது. எல்லாருக்கும் ஒரு கண்டென்ட் தேவைப்படுதுங்க. இன்றைக்கி வந்து அந்த கண்டென்ட் தேவைப்படுது. அது ஏதாவது பரபரப்பாக்கணும், ஏதாவது ஒன்று அவங்க வாயை பிடுங்கி அதில் வந்து ஒரு ரீல்ஸ் எடுக்கணும், அதில் ஒரு ஷார்ட்ஸ் போடணும், ஒரு வீடியோ பரபரப்பாக்கணுன்ற ஒரு கட்டாயத்துக்குள்ளே வந்துட்டாங்க. அதனால தான் இந்த மாதிரியான கேள்விகள்லாம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பாருங்கள், ப்ரெஸ்ஸை மீட் பண்ண மாட்டேன்ற அளவுக்கு வந்துருப்பாங்க. அவங்களா ஒரு வீடியோ ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்களா வீடியோ பேசி அதை வந்து எடுத்து ஃபுட்டேஜ் வந்து நீங்கள் எப்படி வேணுமோ கட் பண்ணி போட்டுங்க. எதுவும் வந்து உண்மையிலே வெங்கட் பிரபு ஒரு கட்டத்தில் கோவத்தை அடைக்கிட்டு தான் அவ்வளோ பொறுமையாக பதில் சொன்னார். அது ஒரு பெரிய விஷயம் தான். அது அந்த இடத்துல வேற ஒரு நடிகராகவோ வேற யாராவது இயக்குனராகவோ கொஞ்சம் ஷார்ட் டெம்பராக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, வேற விதமாக இருக்கு. அதையும் வந்து கண்டென்ட் அதுவும் எதிர்பார்க்குறாங்க. இதுக்கெல்லாம் வந்து ஒரு படத்திற்கு ஒரு தணிக்கை தேவைப்படுதோ, இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு ஒரு வரைமுறை தேவைப்படுது. ட்ரெய்லர் பார்த்துட்டு என் நண்பர் விஜய்க்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுறா அப்படின்னு சொன்னார் அப்படின்ட்டு. ஓகே, இது கூட ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. இப்படியாப்பட்ட மனநிலையெல்லாம் வந்து எனக்கு கேரளா நடிகர்கள் தாண்டி மற்ற மொழிகளில் எனக்கு இல்லைன்னு தான் தோணுது. வணக்கம் சார். வணக்கம் கிஷோர். ஸோ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி இந்த அளவுக்கு நல்ல ஒரு வரவேற்பு போயிட்டு இருக்கும் போது ப்ரெஸ் மீட் நடந்துச்சு சார். அர்ச்சனா கல்பத்தி ப்ரொடியூசர் அவர்களும் டைரக்டர் வெங்கட் பிரபு அவர்களும் வந்து ப்ரெஸ் பீப்புள் மீட் பண்ணி பேசினாங்க. அங்கே வந்து இப்போ ஒரு விமர்சனம் ஒன்று எழுந்திருக்கு சார். என்னன்னா, ப்ரெஸ் பீப்புள்ஸ் கேட்குற கேள்விகள் அது ரொம்ப அவக்காடாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறீங்க, படத்தை பற்றி எதுவும் வேணால் கேட்கலாம். பட் வெங்கட் பிரபு அந்த இடத்துல ரொம்ப கூலாக அதை ஹேண்டில் பண்ணி ஒரு கேள்விக்கும் தக்லைஃப் மாதிரிலாம் கொடுத்துட்டு கிட்டெல்லாம் பண்ணிட்டு அடுத்தது போனார். அதை எப்படி சார் பார்க்குறீங்க? அந்த உண்மையிலே வந்து சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஒரு எக்கச்சக்கமான ஒன்றும் நீங்கள் வந்து டெக்னாலஜி ஒன்றும் தடுக்க முடியாது. வந்து எக்கச்சக்கமான மீடியா ஆகிட்டாங்க. அதை சார்ந்து அவங்க கேள்வி கேட்குறதுலையும் அதுலேயும் வந்து ஒரு ஃபில்டர் பண்ணணும். நீங்கள் அது இப்போ வந்து பத்திரிகையாளருக்கான ஒரு தகுதின்னு ஒன்று இருக்குது. அது நிச்சயமாக அதுக்கு ஏன் வந்து மாஸ் கம்யூனிகேஷன் படிக்கிறது, ஜேர்னலிசம் படிக்கிறது, இந்த படிப்பு இல்லாமல் அனுபவ ரீதியாக வந்தவர்களும் உண்டு. வந்து அப்போ எந்த இடத்துல எந்த மாதிரியான ஒரு கேள்வி நீங்கள் கேள்வி கேட்குறத வச்சு தாங்க ஒரு இன்டர்வியூ தரக்கூடிய ஒரு செலிபிரிட்டியோட எதுவே தெரியும். வந்து அது சூப்பர் இவர் அப்படின்னு யாரோ கூட சொல்லியிருப்பார். வந்து ஒரு பிரபல வாரப்பத்திரிகையோட எடிட்டர் வந்து இன்டர்வியூ பண்ணப்போ பத்திரிகையாளர் நிருபர்னா என்னன்னு கேட்டிருக்காரு. வந்து இவர் என்னென்னோ பதில் சொல்லியிருக்காரு. அப்போ அவர் சொன்னாராம், வந்து நீங்கள் போய் ஒரு விவசாயி பேட்டி எடுக்கிறீங்கன்னா அந்த விவசாயிக்கிட்ட 5000 5050 நீங்கள் வந்து வித்தியாசம் சொல்லக்கூடாது. அவர் சொல்லணும், நீங்கள் வாங்கின்னு வரணும். அதே சமயம் அந்த விவசாயத்தை பற்றி கொஞ்சமாவது நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னு. எதிராளிகளிடமிருந்து நீங்கள் பதில தான் நிறைய வாங்கணும் வேண்டி நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் அந்த கோர்ட்டுக்கு நடந்த ப்ரெஸ் மீட் பார்த்தீங்கன்னா விஜய் அரசியலுக்குள்ளே வந்ததுக்குலாம் நீங்கள் காரணமான ரேஞ்செல்லாம் கேள்வியெல்லாம் இருக்குது சார். கிட்டத்தட்ட விஜய் வந்து சினிமா விட்டு போகிறதுக்கே வெங்கட் பிரபு தான் காரணம் மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது ஒரு வருஷம் கிட்டத்தட்ட உங்கள் கூட தான் ட்ராவல் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக உங்கள் கூட ட்ராவல் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி வெங்கட் பிரபு மீது ஒரு பழி சுமத்துற மாதிரி ஒரு இது வருது சார். இது வேணும்னே ஒரு சர்ச்சையை கிளப்பி விடுறதுக்காக வேண்டியா சார்? இல்லை, எல்லாருக்கும் ஒரு கண்டென்ட் தேவைப்படுதுங்க. இன்றைக்கி வந்து அந்த கண்டென்ட் தேவைப்படுது. அது ஏதாவது பரபரப்பாக்கணும், ஏதாவது ஒன்று அவங்க வாயை பிடுங்கி அதில் வந்து ஒரு ரீல்ஸ் எடுக்கணும், அதில் ஒரு ஷார்ட்ஸ் போடணும், ஒரு வீடியோ பரபரப்பாக்கணுன்ற ஒரு கட்டாயத்துக்குள்ளே வந்துட்டாங்க. அதனால தான் இந்த மாதிரியான கேள்விகள்லாம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பாருங்கள், ப்ரெஸ்ஸை மீட் பண்ண மாட்டேன்ற அளவுக்கு வந்துருப்பாங்க. அவங்களா ஒரு வீடியோ ஏற்கனவே கொடுத்துட்ருக்காங்க, அவங்களா வீடியோ பேசி அதை வந்து எடுத்து ஃபுட்டேஜ் வந்து நீங்கள் எப்படி வேணுமோ கட் பண்ணி போட்டுங்க, எதுவும் வந்து காப்பி ரைட்லாம் அடிக்க மாட்டோம் போங்க அப்படின்னு. அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் அதுக்கு வந்து அது மாதிரியான ஒரு காலம் வந்துட்டு போகுது. ரூமுக்குள்ளே உட்காந்து நாங்கள் கேள்வியை ரெடி பண்ணுறோம், நாங்கள் பதிலை பேசுகிறோம், நீங்கள் எது வேணுமோ எடுத்துங்கன்ற ரேஞ்சில் வந்துருப்போது. என்னென்னா, எங்கள் ஒரு ட்ரெய்லரு அவ்வளோ பெரிய கோடியில் செலவு பண்ணி தான் யாரோ ஒருத்தர் கேட்குறாரு, ட்ரெய்லர் நல்லா இல்லைன்றாரு. ட்ரெய்லர் நல்லா இல்லை அப்படிலாம் நீங்கள் சொல்லவே கூடாது. வந்து ட்ரெய்லர் நல்லா இல்லைன்னு சொல்ல, அந்த ட்ரெய்லர் மேலே நீங்கள் விமர்சனம் சொல்லலாம், அது நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது. வந்து அப்படியாப்பட்ட கேள்விகள்லாம் இருந்தது. உண்மையிலே வெங்கட் பிரபு ஒரு கட்டத்தில் கோவத்தை அடைக்கிட்டு தான் அவ்வளோ பொறுமையாக பதில் சொன்னார். அது ஒரு பெரிய விஷயம் தான். அது அந்த இடத்துல வேற ஒரு நடிகராகவோ வேறு யாராவது இயக்குனராகவோ கொஞ்சம் ஷார்ட் டெம்பராக இருந்தாங்கன்னு வச்சுங்க, வேறு விதமாக இருக்குது. அதையும் வந்து கண்டென்ட் அதுவும் எதிர்பார்க்குறாங்க. இதுக்கெல்லாம் வந்து ஒரு எப்படி படத்திற்கு ஒரு தணிக்கை தேவைப்படுதோ, இந்த மாதிரி கேள்வி கேட்குறதுக்கு ஒரு வரைமுறை தேவைப்படுது. வந்து ஒரு ஆங்கிளில் வந்து இது வந்து கடுப்பேற்றுற ஒரு செயலாக பார்த்தாலுமே இன்னொரு சைடு இது மேபி படத்துக்கு ஒரு ப்ரொமோஷனாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் எழுதுதே சார். இல்லை, படத்துக்கு ப்ரொமோஷனுக்காக இப்படியெல்லாம் வந்து கேள்வி கேட்கறது கிடையாது. நீங்கள் இந்த படங்களுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ரொமோஷன்லாம் உங்களுக்கு தேவையே இல்லைங்க. வந்து ஒரு மாஸ் ஹீரோ படத்துக்கெல்லாம் நீங்கள் என்ன ஃபஸ்ட் ஷோ கூட்டம் வராமலாம் இருக்க போகுது. வந்து அவன் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் கேரளா பார்டரில் இருக்கிறவங்க அங்கே பிடிச்சி ஓட போகிறாங்க, ஆந்திரா பார்டரில் இருக்கிறவங்க நகரிக்கு ஓட போகிறாங்க, இங்கேருந்து ஒசூர் தாண்டி இருக்கிறவங்க இப்போ பெங்களூர் போக போகிறாங்க. நானே பெங்களூருக்கு தான் போக போகிறேன். வந்து ஒவ்வொரு படமாக போயிட்டுருக்கேன். இப்படியா போயிட்டுருக்கு போகிறாங்க. அதனால் இந்த படத்துக்கெல்லாம் ஒன்றும் இல்லை.
மற்ற படங்களுக்கு இந்த மாதிரியான கேள்வியை கேளுங்க, சின்ன படங்களுக்கு. அதுக்கு ப்ரொமோஷனுக்கு உதவி பண்ணுங்களேன். அதுக்கு ஏன் உதவி பண்ண மாட்டேன்றீங்க நீங்கள்? இதுதான் என்னோட கேள்வி. ஓகே சார். ட்ரெய்லரில் அஜித் சாரோட ரெஃபரன்ஸ் இருந்துச்சு மங்காத்தா படத்தில். அதே விஷயத்தை வந்து ப்ரெஸ் மீட்லேயும் கேட்குறாங்க. அதாவது ட்ரெய்லர் பார்த்துட்டு அஜித் அவர்கள் ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வெங்கட் பிரபு அவர்கள் ஒரு பதில் ஒன்று சொல்கிறாங்க. அந்த விஷயம் உண்மையிலே நடந்திருக்குமா சார்? நான் அஜித் சார் வந்து சொன்னார் ட்ரெய்லர் பார்த்துட்டு உண்மையிலே நல்லா இருக்குது, விஜய் அவர்கள் நல்லா கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாரு. அப்போ நான் திடீர்னு அஜித்தை மீட் பண்ணோடனே மங்காத்தாவோட 100 மடங்கு இருக்கணும் அப்படின்னு வாழ்த்தினார். இதுதான் எனக்கு நம்ப முடியலைங்க. வந்து இது எப்படி இருக்கலாம், நான் எப்படி பண்ணுறீங்கலாம் அப்படி ஒன்றும் கிடையாது. வந்து எல்லாரும் தொழில் ரீதியான போட்டியாளர்கள் தான். நீங்கள் சாதாரண நிலையில் ஒரு கடைக்கு எதிர்கடையில் இங்கே ஒரு பட்டாணி கடை வச்சுருக்காங்க, எதிரில் ஒரு பட்டாணி கடை வச்சா 2 பேருக்குமான தொழில் போட்டி தான் அது. வந்து அது அங்கேருந்து ஆரம்பித்து பெரிய ஹீரோக்கள் உச்ச நட்சத்திரம் வரைக்கும் இருக்குது. வந்து காரணம் என்னென்னா புகழும் பணமும் பயங்கரமாக கிடைக்கக்கூடிய ஒரு இடம் அது. இங்கே வந்து வாழ்த்து சொன்னார், 100 மடங்கு இருக்கணும் அப்படின்லாம் வந்து காதில் காலிஃப்ளவர் வைக்கிற கதை. அதெல்லாம் வந்து இதை தாண்டி இப்போ ட்ரெய்லரை பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் போட்டாருன்னு சொன்னார். அது உணவோட நம்பலாம், ஓகே இருக்கலாம். ட்ரெய்லர் பார்த்துட்டு என் நண்பர் விஜய்க்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிடுறா அப்படின்னு சொன்னார் அப்படின்ட்டு. ஓகே, இது கூட ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. அதில் இந்த மாதிரியான இப்படியாப்பட்ட மனநிலையெல்லாம் வந்து எனக்கு கேரளா நடிகர்கள் தாண்டி மற்ற மொழிகளில் எனக்கு இல்லைன்னு தான் தோணுது. உண்மையாக சொல்கிறேன். நீங்கள் கேரளா ஒரு மம்முட்டியும் மோகன்லாலும் உட்காந்து ஒரு ஸ்டில்லு வந்து பிரமாதமாக ஸ்டில் உட்காந்து லுங்கி கட்டிட்டு அவங்க உடனே உட்காந்து ஏதோ சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. வந்து ரொம்ப இயல்பாக இருக்கும். நம்ம கேரளா நண்பர்கள்ட்ட சினிமா நண்பர்கள் ஏங்க அப்படி தாங்க இருப்பாங்கன்றார். அப்படி தாங்க இருப்பாங்க. அங்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, ஒரு ஈகோவும் கிடையாதுங்க. போகிற போக்கில் அவங்க பாட்டு ஒரு வீட்டுக்குள்ளே எல்லாரும் படுத்துட்டு படம் பிடிப்பாங்க, படம் எடுப்பாங்க. செல்வமணியே ஒரு பதிலில் சொல்லியிருப்பார். அரசியல் ஒரு படத்துக்கு வந்து 20 லட்ச ரூபா சம்பளம் கேட்டார் மம்முட்டி. அப்புறம் வந்து மலையாள படம் ஒன்றுத்துக்கு வந்து 2 லட்ச ரூபா வாங்கியிருக்காருன்னு எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. அவர்கிட்ட கேட்டுருவோம் என்ன இருக்குதுன்னு. சார் என்ன சார் அதுக்கு 2 லட்ச ரூபா வாங்கிருக்கு, 20 லட்ச ரூபா வாங்கினேன். செல்லுமணி அது ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க செல்லுமணி, கதை வெயிட்டான கதை, அது படம் ஓடாது செல்லுமணி, இது பெரிய பட்ஜெட்டில் இருக்கிறீங்க. நான் தெலுங்கு போனேன்னா அப்படியே 50 லட்ச ரூபா கேட்பேன் அந்த காலகட்டங்களில் அப்படின்னு. அப்போ சொன்னார் பெருமையாக சொன்னார், ஒரு நடிகன் இதுதான் என் சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணிக்காமல் எந்தெந்த சூழ்நிலைக்கு ஒரு படம் தயாரிக்கிறதோ அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சம்பளம் வாங்குறது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்னு பாராட்டியிருந்தார். சார் நீங்கள் சொல்லும் போது மம்முட்டி சார் வந்து மிகப்பெரிய ஒரு லெஜண்ட் தமிழ் சினிமாலே, மலையாள சினிமாலே வந்து ஒரு டாப் மோஸ்ட் ஒரு பொசிஷனில் இருக்கிற அவரே இந்த மாதிரி தன்னுடைய கொள்கை கோட்பாடை வந்து இப்படி மாற்றிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி, அந்த ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த மாதிரி. இங்கே இன்னைக்கு வளர்ந்து வரும் இல்லை இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபேம் அடைஞ்ச ஒரு ஆக்டர்ஸ் அவங்க சுற்றுலேயே ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க. இப்போவே வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் நினைப்பு, அடுத்த தளபதி நினைப்பு, அந்த மாதிரி ஒரு ட்ராவல் எடுத்து போயிட்டு இருக்காங்களா சார்? ஸோ அதை எப்படி சார் பார்க்குறீங்க? அது மீது இதுதான் வந்து எப்படி ஏற்றுதோ அதே சீக்கிரத்தில் கடகடன் கோபுரத்தில் எப்படி ஒரு காகிதம் போய் உட்காருதோ அதே காத்தடிச்சு மறுபடியும் குப்பைக்கு வந்து விழுது இல்லைங்களா? அந்த மாதிரி லெவலில் எடுத்துன்னு வந்து விட்டுரும். நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் ரஜினி எடுத்துக்கங்க, அந்த எளிமை தாங்க காரணம். வந்து நீங்கள் விஜய் கூட சொல்லலாம். வந்து இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, இதெல்லாம் ஒரு இதுவே கிடையாது. நம்ம பாட்டு இயல்பாக நம்ம இதுவை பண்ணிக்கிட்டே போயிட்டே இருப்போம். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு பொம்மை பத்திரிக்கைக்காக எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு இன்டர்வியூ பண்ணியிருப்பாங்க. ஒரு பழைய இன்டர்வியூ, அந்த பத்திரிகை படிக்கும்போது ஒரு பிரமாதமான ஒரு கேள்வி எம்ஜிஆர் கிட்ட கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு உச்ச நட்சத்திரமாக இந்த லெவலில் அடைஞ்சிட்டீங்க, இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது, ஒரு பெரிய நடிகர் ஆகிட்டீங்க, ஒரு மாஸ் உங்களை சுற்றி இருக்குது, இந்த பெருமை எப்படி இருக்குது உங்களுக்கு, அது எப்பயாவது நினச்சி பார்த்தது உண்டானோடனே அவர் ஒரு பதில் சொல்லியிருப்பார். இரு சகோதரர்கள்னு ஒரு படம் இப்போ வந்து ரொம்ப முன்னாடி வந்தது. அந்த படத்தை வந்து சென்னையில் உள்ள ஒரு பழமையான தியேட்டரில் நானும் கேபி கேசவன், அவர் என்னென்னா மேடை புலின்னு பட்டம் வாங்கினவர். அவர் நாடகத்தில் மேடையில் நின்றுட்டாருன்னா அவர் தான் வந்து கதாநாயகன் அந்த படத்துக்கு. இவங்க வந்து ஒரு துணை பாத்திரம் கூட கிடையாது, ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக எம்ஜிஆர் இன்னும் சில பேர்லாம் நடிச்சிருப்பாங்களாம். அப்போ தேட்டரில் போய் உட்காந்தவுடனே அந்த கூட்டம் வந்து இதுமாரி இவர் கேசவன் வந்துட்டாருன்னு தெரிஞ்சு எழுந்துன்னு ஓன்னு விசில் அடிக்கிறாங்களாம், கத்துறாங்களாம், சில பேர்லாம் கிட்ட வராங்களாம். எம்ஜிஆர் அது பிரமிப்பாகவே பார்த்துருந்தாராம். அவருக்கு ஒரு பெருமையாக இருந்துதான், இவர் கூட நம்ம வந்து படம் பார்க்குறோமே அப்படின்ட்டு. படம் முடியறதுக்கு முன்னாடி எழுந்து போயிடுவோம் அப்படின்னு அது ஆடியன்ஸ் தெரிஞ்சுக்கின்னு அதுக்கு முன்னாடியே வந்து சூழ ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்புறம் எம்ஜிஆர் அவர் நண்பர்கள்லாம் சேர்ந்து விலக்கி விட்டு ஒரு வழியாக காரில் ஏற்றி அமுச்சு விட்டாங்களாம். இது நடந்து சில வருடங்களுக்கு அப்புறம் எம்ஜிஆர் வந்து மர்மயோகின்னு ஒரு படத்தில் நடிக்கிறார். நடித்த முன்னே அவர் கூட அதே கேசவன் படம் பார்க்க வராராம். படம் பார்த்த உடனே இப்போ என்னென்னா அந்த கூட்டம் பூரா வந்து எம்ஜிஆர் வந்து விசில் அடிக்க தான் கொண்டாடுதான். திரும்ப வரும்பொழுது பார்த்திங்கன்னா அவர் வந்து விலக்கி விட்டு இவரை கார் ஏற்றி அனுப்புகிறாராம். இதனால் வந்து அந்த கர்வத்தை வந்து மனசில் ஏற்றிக்கூடாது, இது நிரந்தரம் கிடையாது. மக்கள் எந்த அளவுக்கு ஏற்றுறாங்களோ அந்த அளவுக்கு மக்கள் தான் இறக்கி விட்ருவாங்க, அதை மனசில் ஏற்றாமல் போய்கிட்டே இருக்கணும்னு அவ்வளோ சிறப்பான ஒரு பதிலை வந்து அதுதான் எம்ஜிஆர் இன்றைக்கி வரைக்கும் இருந்ததுக்கான காரணம்.
இது எல்லா நடிகர்களுக்கும் அந்த மனநிலை வந்துருமான்னு தெரியல. மலையாள நடிகர்களுக்கு முக்கியமான நடிகர்கள் அந்த மனநிலையோடு தான் இருக்கிறாங்க. ஆனால் தான் வந்து உச்ச நட்சத்திரமாக அவர் இருக்கார். கண்டிப்பாக சார். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து இங்கே இருக்க வளர்ந்து வரும் ஹீரோஸும் வச்சுக்கிட்டா மலையாள இண்டஸ்ட்ரி மாதிரி கண்டிப்பாக நம்மளும் நம்மளோட ஸ்டாண்டர்ட் அடுத்த லெவல் கொண்டு போகலாம். ஒரு ஹெல்த்தியான ஒரு இண்டஸ்ட்ரியாக மாறும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக சொல்லிக்கிறோம். அண்ட் மெயின் அந்த ப்ரெஸ் பீப்புள்ஸோடைய கேள்விகள் இனி வரக்கூடிய படங்கள்லையாச்சும் இந்த மாதிரி கேள்விகள் கேட்காம, அதாவது படத்துக்கு ரீதியான கேள்விகள் மட்டும் கேட்டுட்டு இதை தவிர்த்தா கண்டிப்பாக அதுவும் இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறேன் சார். பல விஷயங்கள் பகிர்ந்ததுக்கும் நேரம் கொடுத்ததுக்கும் நன்றி சார். வணக்கம்.